Hi friends, வணக்கம். Welcome to our Cook with Ganya YouTube channel. நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும். அதையும் வந்து பிரஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம கேரட் டிலைட் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபி செய்யிறதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது வந்து என்ன அப்படினா 5 கேரட் வந்து தேவை. 5 கேரட்டை வந்து வெளியில இருந்து தோலை வந்து சீவிட்டு குட்டி குட்டி பீசஸா வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். கேரட் பீசஸ் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வேக தான் வைக்க போகிறோம். அதனால் சீக்கிரமே வந்து வெந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கேஸை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து இதை வேக விட்டுருங்க. பொங்கி வரும்போது கேஸை வந்து சிம்மில் வச்சுருங்க. இப்போ ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி வந்து கேரட் உடஞ்சிச்சு அப்படின்னா கேரட் வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். 5 நிமிஷத்தில் வந்து கேரட் வெந்துருங்க, ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது. இப்போ இதை ஒரு மிக்சரில் வந்து எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். கேரட்டில் இருக்கிற தண்ணி வந்து சேர்க்காம வெறும் கேரட்டை மட்டும் எடுத்துக்கணும். இப்போ இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு ரெட்டு ஃபுட் கலர் இருக்கு இல்லையா, அது வந்து நான் ஒரு 3 சொட்டு வந்து சேர்த்து திரும்ப மறுபடியும் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பேஸ்ட் இருக்கும். இப்போ ஒரு பெரிய கடாயில் வந்து இதை போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி இதை வந்து அல்வா பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம இதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். உங்ககிட்ட வந்து நான்ஸ்டிக் பேன் இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து பேன் இல்லைன்றனால தான் நான் இதிலே வந்து சமாளிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான்ஸ்டிக் பேன் இருந்ததுன்னா ஒட்டாமல் வந்து சீக்கிரமே உங்களோடது ரெசிபியுமே ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கடாயில் வந்து ஒட்டாமல் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஃபுல்லுலேயும் சிம்மிலையும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து டெசிகேட்டட் கோகோனட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்வா பதத்துக்கு வந்து இருக்கும். ஃபேனுக்கு கீழே வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதை வந்து ஒரு சின்ன குழந்தைங்க யூஸ் பண்ணுவாங்கள்ல விளையாட்டு ஜாமான், அந்த மாதிரி ஒரு அளவு வந்து எடுத்துக்கலாம் நம்ம. இல்லை உங்ககிட்ட வந்து வீட்டிலே குட்டியாக கரண்டி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அந்த அளவு கூட எடுத்துக்கலாம். இப்போ கையில் வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது லட்டு மாதிரி உருட்டி விட்டுட்டு மேலே சைட்லலாம் வந்து கொஞ்சம் ஷேப் கொடுத்தீங்கன்னா பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நீங்கள் அளவுக்கு வந்து கரண்டி இதெல்லாம் எடுப்பீங்க பார்த்தீங்களா, அப்போ அதுக்கு உள்ளேயுமே வந்து லைட்டாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் டெசிகேட்டட் கோகோனட்டும் எடுத்துக்கோங்க. கையை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டெசிகேட்டட் கோகோனட்டில் டிப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா, அதனால இது வந்து நம்ம கையில் நிறையா ஒட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த மாதிரி எல்லா ஸ்வீட்ஸையும் டெசிகேட்டட் கோகோனட்டில் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் டிலைட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நம்ம குக் வித் கன்யா யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் வந்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.
பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் வச்சு நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ ஸ்வீட்டாக, அதாவது எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்னு பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாயில் வச்ச உடனே கரையும் ஸ்வீட் இது. வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.